படம் படம் வந்து ஒரு வார்ம்த்த குடுத்தது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே படம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணோம். ஸோ ஆஸ் அ பெர்சனாவே அருண் உஷா சார் வந்து ஒரு ஹார்ட் வொர்க்கிங், ஒரு எமோஷனல் முக்கியமா அவர சுத்தி இருக்கிற எல்லாரும் சரியா இருக்காங்களான்ற இந்த கேர் வந்து எப்போதுமே குடுத்துட்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அண்ட் ஒரு நல்ல கதையோட வந்தா சாந்தி டாக்கீஸ் கதவுகள் திறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையா வந்து இன்னைக்கு இருக்கிறாரு. அண்ட் இவரால மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு ஒரு படத்த வந்து குடுக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். சார் சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீக்கும் எனக்கும் நிறையா தேங்க் பண்ண வேண்டியிருந்ததுனால தான் அது லேட் ஆகிடக்கூடாது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு சரத்குமார் சாரை, சித்தார்த் எல்லாத்தையும் பேச வச்சுட்டோம், பிரதர் எல்லாத்தையும். சார் அதனால தான் சார் ரீசன், வேறு எதுவும் நினச்சிக்க வேணாம். எங்கள் மொத்த டீமுக்குமே ஒரு ரொம்ப எமோஷ்னலான ஒரு மேடை தான் இது. இப்படி ஒரு படம் பண்ணணும்னு நினச்சதுலேருந்து இது வரைக்கும் வந்ததுக்கு அதுதான் ஒரு முக்கியமான காரணம். தேங்க்ஸ் மீட் தான் இது, ஒரு சக்ஸஸ் மீட்டாக அப்படி பண்ண கிடையாது இது. தேங்க்ஸ் மீட்டாக தான் இதுக்கு வந்திருக்கோம். காரணம் வந்து ஒரு இது வரைக்கும் வந்ததில் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சக்ஸஸ்க்கான மொதப்படியாக இது நான் பார்க்குறேன். இது கண்டிப்பாக இந்த ஒரு 3 நாள் வந்து ஃபஸ்ட் டே இருந்ததை விட செகண்ட் டே கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. நான் கலெக்ஷன்ஸ் மீன் பண்ணுறது அவ்வளோ மக்கள் உள்ளே வராங்கன்றது தான் கலெக்ஷனாக பிரதிபலிக்குது. நான் சொல்கிறது ஃபுட்ஃபாலாக முதல் நாள் பார்த்த மக்கள் அளவை விட அடுத்த நாள் அதிகமாக பார்த்துருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை அதை விட அதிகமாக பார்த்துருக்காங்கன்றது ஒரு நல்ல ஒரு வரவேற்பை காட்டுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம், நான் வந்து இங்கே ஒரு பேச்சுக்காக நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கீங்க சொல்லி எப்படியாவது உங்களை இது பண்ணிடணுன்றதுக்கான கிடையவே கிடையாது. இப்போது முன்னாடி இருந்ததெல்லாம் விட உங்களோட பங்கு இப்போ ரொம்ப 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 முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா நான் ஒரு 3 நாள் முன்னாடி படத்தை போட்டு காமிச்சேன். ஒரு ரொம்ப நம்பிக்கையோட இந்த படத்தை ஆரம்பித்தேன். நான் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்களுக்கும் போட்டு காமிச்சேன். அதில் ஒரு ஒரு 80% ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரு 20% வந்து ரொம்ப மிக்ஸ்டாகவும் இருந்தது. நான் அப்புறம் படம் பார்த்துட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு தயாரிப்பாளராக இந்த படம் பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு இது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ நான் முடிவு பண்ணேன், இந்த படத்தை நம்ம தைரியமாக போட்டு காட்டலாம். அவங்க என்ன சொன்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மறைச்சு அப்புறம் அப்படியே கொண்டு போய் சேர்த்துலாம் அப்படி பண்ண முடியாதுன்னு ரொம்ப ரொம்ப பயத்தோட ரொம்ப ஒரு நர்வஸோட நல்ல படம் தான் எடுத்திருக்கோம். பட் ஆனால் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு தெரியாத ஒரு நம்பிக்கையோடு தான் போட்டு காமிச்சோம் அந்த படத்தை. உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த மொமெண்ட்டில் தான் இந்த படத்தோட மொத்த தலையெழுத்துமே மாறுச்சுன்னு நான் சொல்வேன். அதுக்கு வந்து அன்றைக்கி ப்ரெஸ் ஷோ முடித்து நீங்கள் வெளியில் வந்து அத்தனை பேரும் நீங்கள் பேசின விதம், நீங்கள் எழுதின விதம், அதில் சில பேர்த்துக்கு நிறைய அண்ணன்களுக்கு இதில் நிறைய சில பேர்த்துக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை. இந்த படம் இதோட லென்த்தாக இருக்கட்டும், அதோட ஃபஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் இது இப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் ஒருத்தர் கூட அப்படி சொன்னவங்களாம் கூட ரொம்ப கைண்டாக தான் அது அணுகுனாங்க. யாருமே ரொம்ப ஹார்ஷாக இந்த படம் சரியில்லை, இப்படி இல்லை அப்படிலாம் போடவே இல்லை. எல்லாத்துக்கும் இந்த படத்து மேலேயும், இது இருக்கிற கதை மேலேயும், இதில் இருக்கிற சம்மந்தப்பட்டவங்க மேலேயும், ஸ்ரீ கணேஷ் மேலேயும் எல்லாத்து மேலேயும் ஒரு அன்பு இருந்தது பார்க்க முடிஞ்சது. ஒரு அதில் இருக்கிற குறைகளை கூட சொல்லி காட்டினாங்க தவிர அதை அப்படியே நிராகரிக்கல இந்த படத்தை. நான் அதை மட்டும் நம்பினேன், இந்த படத்தை வந்து உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம், கண்டிப்பாக இந்த படத்தை நிராகரிக்கவே முடியாது அப்படின்றத ரொம்ப ஆணித்தனமாக நம்பினேன். அதுக்கு மிக முக்கியமான அடித்தளமாக அமைஞ்ச உங்கள் அனைவருக்கும், ப்ரெஸ் மீடியா, இங்கே இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் அண்ணன்மார்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இங்கேருந்து தான் ஆரம்பித்தேன் என்னோடய லைஃப்பை. நான் வந்து மீடியாவில் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 வருஷம் நான் வந்து இந்த இடத்துல உட்காந்து தான் என்னோடய லைஃப் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்படி ஒரு படம் எடுத்து உங்கள் முன்னாடி இப்படி ஒரு தேங்க்ஸ் மீட்டில் நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். நான் ப்ரொடக்ஷன்லேருந்தே ஆரம்பித்தேன். என்னோடய ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அஷ்ரஃப் சார், அவருக்கு ஒரு 28-30 வருஷம் அனுபவம். அவர் இந்த படத்தில் இருந்து எப்பவுமே எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷன் ஸ்மூத்தாக இருக்குது. அவருக்கு, சரவணராஜன் சாருக்கு, உதயகுமார் அண்ணனுக்கு, ஜோயல் சாருக்கு எல்லாத்துக்குமே நன்றி. மிக முக்கியமாக சிபிக்கு நன்றி சொல்லணும். சிபி மாரப்பன், ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இந்த படத்தில் வந்து இதுனதுக்கு. எனக்கு மாவீரன் அப்போ என்கிட்ட நான் ஒரு கரெக்டான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் என்கிட்ட இல்லை. அதனால் என்னால் கரெக்டாக நிறைய விஷயங்கள் சரியாக என்னால் பிளான் பண்ண மாதிரி சிலது பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் இந்த தடவை சிபி வந்து என்னோடய பாதி சுமையை வந்து அவர் எடுத்துக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். அவர் இதை எடுத்துகிட்டு போய் நடத்தின விதம் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி இப்போ வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சிபி. நான் நீங்கள் கூடி சீக்கிரம் ஒரு ப்ரொடியூசர் ஆகணும், உங்களோட கனவுகள் நிறையா நிறைவேறணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் என்றைக்குமே கூட இருப்பேன். ரொம்ப நன்றி. நீங்கள் சரவணராஜன் சார் கூட, அஷ்ரஃப் சார் கூட, ஜோயல் சார் கூட, செல்வம் கூட எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து, நீங்கள் உதயகுமார் கூட எல்லாம் கூட சேர்ந்து டீமை லீட் பண்ணி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் இப்படி ஒன்று எடுத்துகிட்டு போகிறோன்னே அவங்க வந்து ரொம்ப நம்பி என்னை வந்ததுக்கு நான் முக்கியமான காரணமாக நினைக்கிறது இன்னொரு காரணம், எனக்கு ஃபஸ்ட்டு படமே மாவீரன் மாதிரி ஒரு பெரிய படம் எனக்கு அமைஞ்சிருச்சு. எனக்கு வந்து நான் இந்த படம் பண்ணியிருக்கேன், இப்படி ஒன்று இருக்குது, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா, நான் இனிமேல் கேட்க வேண்டிய இதுவே எனக்கு அமையல. போனோடனே ஓகே, இவங்க ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க, இவர் கரெக்டாக எடுத்துருவார்ன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் என்ன அணுகுனாங்க. அந்த விதத்தில் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நான் என்றைக்குமே ஒரு நன்றி கடன்பட்டிருக்கேன். அவர் நண்பர் தான். அவர் நண்பராக இருந்தாலும் அவர் இருக்கிற இடத்துல எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து மாவீரன் அமைச்சு கொடுத்ததுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன்பட்டிருக்கேன். எனக்கு தேவயானி மேம் கூட கதை கேட்ட உடனே மாவீரன் ப்ரொடியூசராக சூப்பர், அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு சொன்னோன்னே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. ஓ, இப்படி பார்க்குறாங்களா, இப்படி நினைக்கிறாங்களான்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
அதனால அப்படி ஒரு விஷயம் நடந்தனால எனக்கு ரொம்ப போய் சிரமப்பட்டு தான் ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து நான் இவங்கள ஓகே பண்ண வைக்கணும் அப்படின்ற நம்பிக்கையில. கதை பிடிச்சிருச்சு, ஓகே. இப்போ சித்தார்த் அவர்களும் ஒரு 20, 24, 25வது வருஷம் அவருக்கு. சரத்குமார் சாருக்கு ஒரு 40வது வருஷம். இப்போ அவங்க வந்து ஒரு தயாரிப்பாளரை நம்பி இந்த படத்த குடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒண்ணு. நான் அவங்க கிட்ட நடந்த விதம் ஒண்ணா இருந்தாலும், பேக் ஆஃப் தி மேட் அவங்களுக்கு இவங்க மாவீரன் மாரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இவங்க கரெக்ட்டா கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு நம்புனாங்க. அந்த ஒரு நம்பிக்கைய நான் ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறமும் இப்போ இது ஒரு பிகினிங் தான் இந்த படத்துக்கு. இப்போ மேம் சொன்னாங்க, நான் எமோஷனலே ஆகக்கூடாதுன்னு நெனச்சேன். மேம் ரொம்ப நன்றி. இப்படி யாருமே ஒரு தயாரிப்பாளர பத்தி இவ்வளோ தூரம் பேசுவாங்களான்னே எனக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். சோ ஸ்வீட் ஆஃப் யூ. நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. எனக்கு இதெல்லாம் தானே இப்படி தானே பண்ணணும். இதுக்கே மேம் இவ்வளோ தேங்க் பண்றாங்க அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். மேம் ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். நான் இதெல்லாம் பண்ணியே ஆகணும் மேம். ஏன்னா, இது வந்து நான் செல்ஃபிஷ்ஷா வந்து இத எடுத்து பண்றது. என் படம், நம்ம படம். இத நான் எப்படியாவது எடுத்துட்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்து, இது 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 பண்ற மூலியமா ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்து பாத்துற மாட்டாங்களா? அப்படின்றது தான் என்னோட இது. இப்ப இங்க ஒரு தயாரிப்பாளரா இப்ப இருக்கிற நிலைமையில மேம், ஒரு சக்சஸ் தயாரிப்பாளர்னா அந்த படம் மட்டும் இல்ல. இங்க எவ்வளோ வருஷம் ஒருத்தன் சர்வைவ் ஆகுறான் தயாரிப்பாளரான்றது தான் மேம் இங்க முக்கியமான விஷயமே. இங்க ரொம்ப வருஷமா சர்வைவ் ஆகி இங்க படம் பண்ணிட்டு இருக்கிற தயாரிப்பாளரே மொத்தம் 3, 4 பேர் தான் மேம். அது ஆர்பி சௌத்ரி சாரா இருக்கலாம், கலைப்புலி தானு அவர்களா இருக்கலாம், இல்ல சத்யஜோதி தியாகராஜன் சாரா இருக்கலாம். இந்த மாரி வெகு சொற்ப ஆட்கள் தான் மேம் இருக்காங்க. இங்க ஒரு படம் சறுக்குச்சுன்னா, அடுத்து அந்த டைரக்டருக்கோ, நடிகர்களுக்கோ, அந்த டெக்னீஷியனுக்கோ மறு வாய்ப்பு கிடைக்கிறது எப்படியோ முட்டி மோதி நடந்துரும் மேம். ஆனா அந்த தயாரிப்பாளர் இங்க இருக்கவே முடியாது மேம். அந்த விதத்துல நான் தூக்கிட்டு ஓடியே ஆகணும். அதுக்கு நீங்க எல்லாமே இப்படி இருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்ப என்ன ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா, நாளைக்கே எனக்கு ஏதாவது ஆனாலும், எனக்கு ஆல்ரெடி இருக்கிற நண்பர்கள் நெறைய பேர் சினிமால இப்ப சிவகார்த்திகேயன் அவர்கள் மாரியோ, மாரி செல்வராஜ் மாரியோ, மனோஜ் அஸ்வின் மாரியோ, ராம் சார் மாரியோ இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. அந்த மாரி நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா, நீங்க எல்லாமே இருக்கீங்கன்றது தான் எனக்கு இந்த படத்துல கிடைச்ச பெரிய டேக் அவே. எனக்கு அதுதான் மேம். அதுதான் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன் மேம். நான் வந்து இல்ல இப்படி போய் ப்ரமோஷன் பண்ணி இவங்கலாம் அப்படி சோசியல் மீடியால காமிச்சு அப்படி நெறைய பேர் எப்படியோ அந்த மாரி இல்ல மேம். நான் வந்து மக்கள கொண்டு போய் இது சேரணும் எப்படியாவது. அவங்க நெறைய பேர் பார்க்க வைக்கணும் அப்படின்றது தான். நான் அதே தான் என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி சுப்பையா சார், எஸ்பி சுப்பையா சார் முந்தாநேத்து பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்து ஒரு தியேட்டர் ஓனர்ஸ்ட்ட இருந்து கால் வரும்போது தான் எனக்கு அப்போ ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வருது. ஓகே அவர் சொன்னாரு, "சார் நல்ல கிரவுட் ஏறிட்டே வராங்க. முதல் நாளுக்கும் 2வது நாளுக்கும் நீங்க கவலையே படாதீங்க. இந்த படம் நின்னு நல்லா ஓடும் சார். நீங்க கவலைப்படாதீங்கன்னு" சொன்ன உடனே தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஸோ என்னோட ஒர்க் ஒண்ணே ஒண்ணு தான். இந்த படம் வந்து ஒரு திரைப்படம்ன்றது ஒரு அத்தியாவசியம் கிடையாது. எல்லாருமே வந்து நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்றது என்னைக்குமே அந்த திரைப்படத்தும் கிடையாது. எவ்வளோ பெரிய நடிகர் படமா இருந்தாலும். உங்களுக்கு நெறைய வேலைகள் இருக்கும். உங்களுக்கு நெறைய கஷ்டங்கள் வீட்ல பெரிய இது இருக்கும். ஆனா என்னால ஒண்ணே ஒண்ணு பண்ண முடியும். இந்த படத்த முடிஞ்ச அளவுக்கு தியேட்டர்ல எவ்வளோ நாள் இருக்க வைக்க முடியுமோ, அவ்வளோ நாள் இருக்க வைக்க நான் ட்ரை பண்றேன். இந்த படம் அடுத்து ஒரு மிகப்பெரிய படங்கள்லாம் வரும்போது, இந்த படம் சில தியேட்டர்ல இருக்காது, எடுக்காம போயிரும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நாள் இந்த படம் தியேட்டர்ல இருக்க வைக்க முடியுமோ, அத நான் என் சைட்லேருந்து கண்டிப்பா இருக்க வைப்போம். அப்போ உங்களுக்கு எப்பலாம் டைம் கிடைக்குதோ, உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு தோணுது. இந்த ட்ரெய்லர் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுது. உங்க நண்பர்கள் வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி பிடிச்சிருக்கு போய் பார்க்கணும்னு சொல்றாங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து தியேட்டர்ல பார்க்கலாம். இந்த படம் உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணாது. அப்படி டிசப்பாயிண்ட் பண்ற பட்சத்தில, தயவுசெய்து உங்களோட கருத்துக்கள ஷேர் பண்ணுங்க. நாங்க அடுத்த படத்துல அத திருத்திக்கிறோம். நெறைய நண்பர்கள் ஷேர் பண்றத படிச்சுட்டு தான் இருக்கேன். இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம்னு சொல்றது. அது நான் ஒத்துக்கிறேன். எல்லா படத்துலயும் எல்லாத்துக்குமே ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். பட் இந்த படம் பண்ணதுக்கு, இந்த கதைய தேர்ந்தெடுத்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கு என்னைக்குமே ஸ்ரீக்கு வந்து நான் வந்து அ ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருப்பேன். இப்படி ஒரு உண்மையான, இவ்வளோ ஸ்வீட்டான, இவ்வளோ எதார்த்தமான, உண்மையாலுமே ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில இருக்கும். ஒரு லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு எத வேணா சொல்றேன். இப்போ இப்போ நம்ம பண வசதியோட இருக்கவங்களும், அவங்களோட அப்பாவோ, அவங்களோட தாத்தாவோ இத கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமான படமா வந்து நான் பார்க்குறேன். ஸோ இப்படி ஒரு கதைய நம்பி, இத எழுதி, இது இவ்ளோ கன்விக்ஷனோட இத எடுத்த ஸ்ரீ கணேஷுக்கு அ தேங்க் யூ பிரதர். நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் என்னோட வேலை சப்போர்ட் பண்றது மட்டும் தான். உங்களுக்கு நான் சப்போர்ட்டிவா இருந்தே ஆகணும். அத தவிர நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் நான் சப்போர்ட்டிவா இருந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி அ ஸ்ரீ கணேஷ். அப்புறம் எனக்கு ப்ரமோஷனுக்கு கூட இருக்கிற டீம் வந்து லோகேஷ், ராகுல், மனோஜ், அ அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட நன்றி. சாயா வந்து புதுசா வந்து டீம்ல ஜாயின் பண்ணாங்க. அவங்க வந்து டைரக்டர் ஆகணும்னு தான் அவங்களோட கனவு. இப்ப எழுதிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஒரு 2, 3 இயர்ஸ்ல அவங்களும் டைரக்டர் ஆவாங்கன்னு நம்புறேன். அவங்களுக்கு என்னோட நன்றி. அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும் கணேஷ் சிவா வந்து இந்த எடிட்டர் அவனுக்கு வந்து ஒரு ஒரு 5 படம் 6 படம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் விலங்கு மாதிரி வெப் சீரிஸ் பண்ணியிருக்காரு, அயலி பண்ணியிருக்காரு, கூழாங்கல் குட்டுக்காளிலாம் பண்ண எடிட்டர். அவன் வந்து இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பேக் போனா ஒருத்தனா நான் சொல்லுவேன். அவன் அவன் கணேஷ் சிவா கட் பண்ண ட்ரெய்லர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையா ஆடியன்ஸ் மத்தியிலயும் எல்லாத்து மத்தியிலும் கொண்டு போய் இப்ப 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 இருக்கிற காலகட்டத்துல ஒரு ட்ரெய்லர் பிளேஸ் அ மேஜர் ரோல். இப்போ ஒரு ட்ரெய்லர் வச்சு முடிவு பண்ணிடுறாங்க இந்த படத்துக்கு போலாமா வேணாமா. ஏன்னா உங்களுக்கு ஓடிடில ஒரு 100 படம் இருக்கு. தியேட்டர்ல ஒரு 100 படங்கள் அவ்வளோ படங்கள் வருது. அதுல இந்த படம் போய் பார்க்கலாம், பார்க்க வேணாம்னு அவங்க முடிவு பண்றதே ஒரு ட்ரெய்லர் வச்சும், அதுலேருந்து வர சாங்ஸ் வச்சு, அதுலேருந்து மெட்டீரியல் வச்சு தான்.
அந்த விதத்தில் அவன் கொடுத்த ஃபர்ஸ்ட் கட் ட்ரெய்லர் அது. அதை நான் ஒரே ஒரு ஷார்ட் தான் மாற்றணும், வேறு எதுவுமே மாற்றல. அவன் கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரெய்லர் இன் ரீசென்ட் டைம்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அதில் கமெண்ட்ஸில் நாங்கள் பார்த்தது எல்லாமே கமெண்ட்ஸே அவ்வளோ நெகிழ்ச்சி. அந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்து நான் அழுததே இல்லை. ஒரு ட்ரெய்லர் பார்த்து இப்போ நான் மூவ் ஆனதுன்னு சொன்னாங்க. அதுக்கு மொத்த கிரெடிட்டும் கணேஷ் சிவாவுக்கு தான் போய் சேரணும். கணேஷ் ரொம்ப நன்றி. ஜிதின், இட்ஸ் பின் எ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் அஸ். டிகே பிரதர் ரொம்ப நன்றி. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப ஸ்வீட்டாக வந்து இன்னொரு கேமராமேன் பண்ணியிருக்காரு. நான் ஏன் வந்து ஒரு கேள்வி கேட்கல, சேலரி பற்றி எதை பற்றி வரி பண்ணாமல் இது பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி பிரதர். மற்ற டெக்னீஷியன்ஸுக்கும் ரொம்ப நன்றி. அம்ரித், உங்களோட தமிழில் இருக்கிற ஃபஸ்ட் படமாக இதை நான் பண்ணதில் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். நீங்கள் இன்னும் நிறைய அடுத்தடுத்து பெரிய படங்கள், நல்ல படங்கள், சின்ன படங்கள், எல்லா படங்களும் பண்ணணும். எதுவுமே சின்ன படம் பெரிய படம் கிடையாது. நல்ல படம்னாவே அது பெரிய படம் தான். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் அடுத்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் இந்த படம் பண்ணதுக்கு, இந்த ஒர்க்குக்கு, இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீதா, தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணி பண்ணதுக்கு. நீங்கள் குட் நைட் மாதிரி ஒரு படத்தில் லீடாக பண்ணிவிட்டு இந்த படத்தில் நம்ம ஊரில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். தங்கச்சி கேரக்டர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் தங்கச்சியாவே தான் கூப்பிடுவாங்க. அக்கா கேரக்டர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவங்க அக்கா தான் அப்படின்றத இங்கே எவ்வளோ பிராண்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை பற்றி ஒரு துளி கூட யோசிக்காமல் இது வந்து பண்ணீங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபிலிம் நீங்கள் தான். இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ரோலாக நான் பார்க்குறேன். எல்லா வீட்டில் இருக்கிற ஒரு தங்கச்சியாவோ ஒரு அக்காவோ உங்களை பார்க்குறாங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சைத்ரா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம். கன்னடத்தில் அவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட 10வது படம்னு நினைக்கிறேன். மொத்தமாக கன்னடத்தில் நிறைய படங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. தமிழில் இதுதான் அவங்க ஃபஸ்ட் படம். பட் ஆல்ரெடி அவங்களுக்கு இந்த படம் பார்த்து நிறைய டைரக்டர்ஸ் அவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இன்னும் நிறைய தமிழ் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச் சித்ரா. தேவயானி மேம், நீங்கள் வந்து சாந்தின் ரோலில் பண்ணியிருக்கீங்க. அதுலேயே எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸ்ரீகணேஷ் சொல்லும் போது வேணாம் பிரதர் வேறு பேர் வச்சிடலாம், ஏதோ நான் சொல்லி இந்த பேர் வச்ச மாதிரி இருக்கும்னு சொன்னேன். அது இல்லை, எல்லாருக்கும் எல்லா வீட்லேயும் இப்படி ஒரு நேம்னா ஈஸியாக கனெக்ட் ஆயிடுவாங்கன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி நான் கனெக்ட் ஆகிட்டேன். உங்களை இவ்வளோ இன்னசென்ட்டாக இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு உண்மையாலுமே எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி இருந்தது மேம். நிறைய பேர் கேட்டாங்க என்ன இதுன்னு. நான் இது உண்மையாலுமே சொல்லணும். ஏன்னா இப்போ எங்கள் அம்மா இல்லை, நான் அவங்கள பற்றி நினைக்கும் போது எனக்கு வர மெமரிஸ் வந்து அவங்க வீட்டில் சமைச்சிட்டு இருந்தாங்க, துணி துவைச்சிட்டு இருந்தாங்க, எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க, இந்த மாதிரியே தான் மெமரிஸ் இருக்குது. அவங்க வீடு, சாப்பாடு, கிச்சன் இது சார்ந்த மெமரி இருக்குது. அதை தாண்டி ஒரு மெமரியுமே க்ரியேட் பண்ணவே இல்லை. ஒன்றுமே அவங்களுக்கு பண்ணல, ஒரு மெமரியும் க்ரியேட் பண்ணல. என்னைய மாதிரியும் என் வயசுலையோ எனக்கு அப்புறமோ அதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட அம்மாக்களை நம்ம பெரும்பான்மையான அம்மாக்கள் வந்து அவங்களோட ரோலை ரொம்ப வீட்டுக்குள்ளாரையே அப்படி தான் அடக்கி வச்சிருக்கோம் நம்புகிறேன். அதுக்குள்ளாரையும் ஒரு அழகான ஒரு இதை கிரியேட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ரோல் தான் இந்த அம்மா கேரக்டர். பட் அதுலேயும் அவங்களுக்கான ஒரு இது கரெக்ட் தேவையானப்போ அவங்க ஒரு வாசுதேவனை வந்து கரெக்டாக எதிர்த்தும் கேள்வி கேட்பாங்க, பிரபு அடிக்கவும் செய்வாங்க. அதுக்குள்ளார என்ன இம்பார்ட்டன்ட் அவங்கள ரொம்ப ரிபலியஸாக இதில் காட்டுறதா கண்டிப்பாக பொலிட்டிக்கலி தப்பான ஒரு படமாக தான் இருந்திருக்கும். அவங்களை இப்படி காட்டுறது தான் இந்த படத்துக்கு கரெக்டுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனாக அவங்க பொண்ணாக வர மீதா வந்து ஒரு ரிபலாக இருப்பாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனை வந்து தேவயானி மேம் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் ரொம்ப நன்றி மேம். நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்வீட்டாக இருந்து இதை பண்ணி கொடுத்ததுக்கு. சரத் சார், ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இந்த படத்தை ஒத்துக்கிட்டதுக்கு. இப்போ நான் இந்த தேட்டர் விசிட்லாம் போகும்போது பார்க்குறேன், தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச ஸ்டார்ஸ் ஒரு முகங்களில் வெரி ஃபியூ பீப்புள் ஆர் தேர். சில முகங்கள் தான் வந்து தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க தெரியும், தமிழ்நாடு முழுக்க பிடிக்கும். அந்த மாதிரி ஒருத்தராக நீங்கள் இருக்கீங்க. நான் போகிறப்பெல்லாம் பார்க்குறேன் உங்களுக்கு இருக்கிற உங்களுக்கும் மேமுக்கும் இருக்கிற இந்த ரிசப்ஷன் நான் பார்க்குறேன். அவ்வளோ டீப் ரூட்டடாக அவ்வளோ தூரம் உங்களுக்கான ஒரு ரிசப்ஷனை பார்க்குறேன். உங்கள் கூட இந்த படம் நான் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அண்டு நான் இப்போ தான் உங்களை பற்றி தெரிய ஆரம்பிக்குது. நீங்கள் ஸ்டேஜில் எமோட் ஆகும்போதெல்லாம் தெரியுது. நம்ம ஒரு ஜெய்சாண்டிக்காகவே பார்த்து நான் உங்களை ரொம்ப இதுவாகவே பார்த்து நீங்கள் ரொம்ப ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரியே ஒரு இமேஜ் இருந்துட்டு இருந்தீங்க நிறைய இடத்துல சொன்னாலும். ஆனால் உங்கள் அப்பா பட்ட கஷ்டங்கள், நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் சொல்லும் போது எனக்கு நீங்களும் இப்போ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. அது ரொம்ப நன்றி. இந்த வயசுலேயும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் சார், உண்மையான வயசுன்றனால. இந்த 35 வயசுலையும் நீங்கள் வந்து இவ்வளோ சார் நிஜமாக சொல்கிறேன் சார், இப்போ தான் நீங்கள் நடிக்க வந்திருக்கீங்க, இந்த வாரம் தான் நடிக்க வந்திருக்கீங்க, இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லைஃபே ஆரம்பிக்குதுன்ற மாதிரி ஒரு வேலை பார்க்குறீங்க. நான் நீங்கள் இந்த படத்தில் நடிச்சிட்டிங்கிறதுக்காக சொல்லலை சார். இன்றைக்கி வரைக்கும் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அங்கே யார் பாஸ் வராங்க, நம்ம என்ன பார்க்குறோன்னு சொல்லிட்டு இந்த டூர்லலாம் கூட பாதி வேலையை நீங்கள் எடுத்து பண்ணிடுறீங்க. அப்புறம் இப்போ கூட காலையில் மெசேஜ் அனுப்புகிறீங்க, கார் நான் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தால் நிறைய மைண்டில் யோசிச்சிட்டே இருப்போம் பாஸ், அதனால் டக்குன்னு ஆட்டோவில் ஏறிட்டேன், இப்போ டப்பிங் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் ஆட்டோவில் தான் வந்து இறங்கிங்க சார். உண்மையாலுமே ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டி சார். நீங்கள் இப்போ வந்து இந்த ஏஜ்லேயும் வந்து நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக இன்னும் நிறைய படங்கள் உங்கள் கூட பண்ணணும்னு எனக்கு ஆசை சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சித்தார்த் பிரதர், எப்படி நான் வந்து சரத்குமார் சார் வந்து நான் ரொம்ப ஜைசாண்டிக்கானவர், அவர் இப்படி தான் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தவரோ, முக்கியமாக நான் ஒன்று சொல்லணும், சித்தார்த் பிரதர் தான். அவருக்கு வெளியில் இருக்கிற ஒரு இமேஜ் நிறைய பேர் வெளியில் இருக்கிறனா எல்லாமே அப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்லலை. அவரை பற்றி வெளியில் ஒரு பிம்பம் இருக்குது, இப்படிப்பட்டவர் தான் அப்படிப்பட்டவர் தான்.
நான் பார்த்த நாள்லேருந்து அவர் என்கிட்ட ஒரு பிரதர் மாதிரி தான் பழகிட்டு இருக்காரு. அது ஒரு ப்ரொடியூசர்னால அப்படி இல்லை. நான் ராம் சார் கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதும் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். அப்பவும் அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட இந்த கதை போகும்போது இந்த கதைய பத்தி தெரிஞ்சு அவரு ஃபோன் பண்ணி இந்த நான் பண்ணுவேன்னு கூப்பிடுங்க, கதைய அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி அவரு ஜம்ப் பண்ணி இதுக்குள்ளார இருந்து நான் கேட்டு இது ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் சித்தா பார்த்ததுலேருந்து அவர் கூட டிராவல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். சித்தா முடிச்சோனே அவர் எந்த கால் வேணா எடுத்துருக்கலாம். இதுக்கு முன்னாடி போன ஸ்ரீ கணேஷ்க்கு சரியா போல. அவர் நினைச்சிருந்தா வேற டைரக்டர் போலாமே அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். இந்த கதையை கேட்ட உடனே நம்ம பண்ணலான்னு சொல்லி இறங்கி வந்தார். வேற எந்த விதத்துலயும் எனக்கு ஒரு தொந்தரவாவோ இதுவோ இருந்ததே கிடையாது. அவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு நான் எப்படி என்ன ப்ரொடியூசர் ஆனாலும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் இன்னும் நான் நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் அவருமே. ஒரு 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 அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் தன்னைய வந்து அவரு நினைச்சிட்டு இருக்காரு. இன்னுமே ஒரு அப்படிதான் நான் அவர பார்க்குறேன். அவரோட கனவா இருக்கிற ஒரு டைரக்ட் பண்ணணுன்ற விஷயமும் கூடிய சீக்கிரம் நிறைவேறணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நிறைவேறும் பிரதர். அவர் ஒரு 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 தயக்கத்தோட என்கிட்ட வந்து ஒரு 2 லைன் சொன்னாரு. "நம்ம பிரதர் கதை ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு?" அந்த கதைய சொல்லி முடிச்சோனே எப்படி இருக்குன்னு கேட்கறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. சூப்பரா எழுதியிருந்தாரு அந்த கதைய. நான் சொன்னேன், "நிஜமா தான் சொல்றீங்களா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கான்னு" ரொம்ப ஆர்வமா ஏதோ இப்பதான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு தேடி வர மாரி கேட்டாரு. பிரதர், இட்ஸ் பீன் எ பிளஷர் ஒர்க்கிங் வித் யூ. ஐ வில் பி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் யூ டூ ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம். என் கூடயே இருந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்க எட்டாக்கில பண்ற படமா இருக்கட்டும், நம்ம பண்ற மாரி படமா இருக்கட்டும், இன்னும் நிறைய நம்ம சேர்ந்து டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேங்க் யூ ஸோ மச். ஆடியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. குடும்பமா வந்து இந்த படத்த பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வீக்கெண்ட் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கு. இதுக்கு அடுத்து வர அடுத்தடுத்த நாளும் நீங்க உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ நல்ல படம் பார்க்கணுன்றீங்கன்னா, இந்த படத்த வந்து பார்த்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்கன்னு நம்புறேன். ரொம்ப நன்றி. தேங்க் யூ. சார் சுரேஷ் சந்திரா சார், நாசர் சார், என்டையர் டீம் ஆஃப் சுரேஷ் சந்திரா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்ரீக்கு எப்படி ஒரு அப்பா மாதிரி இருந்து இது பண்ணுறீங்களோ எனக்குமே அப்படி தான். ரொம்ப நன்றி. அண்ட் அப்புறம் பறந்து போக்கான ரிசப்ஷனும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. என்னோட சார் படத்தோட சேர்ந்து என் படம் வந்தது வந்து எனக்கு முன்னாடி இருந்து அது உடன்பாடே இல்லை, வரவே வேணாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வேறு வழி இல்லை. இப்போ நாங்கள் வந்து எங்கள் படம் எப்போ வரணும்னு தீர்மானிக்கிற இடத்துல நானும் இல்லை, சாரும் இல்லை. பட் சார் படத்தோட வந்தது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் படம் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் வந்திருக்கு. என்னோட டைரக்டரோட படம் வந்திருக்கு. இந்த 2 படத்துக்குமே பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் பார்க்குறத விட எனக்கு ஒரு மகிழ்ச்சி வேறு எதுவுமே கிடையாது. பறந்து போவோட உங்களுக்கு ஆதரவுக்கும் ரொம்ப 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 நன்றி. அதுக்கும் சுரேஷ் சந்திரா சார் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ராம் சார் வந்து இன்னைக்கு ஃபோனில் பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக பேசினார். எனக்கு அது வந்து 6, 7 வருஷம் கழிச்சு என்னோட சார் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் அவர் சந்தோஷமாக பேசினது, மிர்ச்சி சிவா அவர்கிட்டையும் பேசினா அவர் ரொம்ப சந்தோஷமாக பேசினது எனக்கு ரொம்ப மனப்பூர்வமான சந்தோஷமாக இருந்தது. சுரேஷ் சந்திரா சார், தேங்க்யூ ஸோ மச்.